நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. நேத்து நாமக்கல் மற்றும் கரூர்ல பரப்புரைய விஜய் மேற்கொண்டாங்க. பிற்பகல் நாமக்கல்ல தனது பேச்சை முடிச்சிட்டு இரவு கரூருக்கு வந்த விஜயை காண பல்லாயிரக்கணக்கான பேர் அங்க திரண்டிருந்தாங்க. இதுல கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல 10 குழந்தைகள் மற்றும் 16 பெண்கள் பலியாகியுள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. இது மிகப்பெரிய துயரத்தை அனைவருக்கும் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் கரூருக்கு சென்று அங்க பாதிச்சவங்களை சந்திச்சிருக்காரு. இறந்தவர்களுக்கு தனது இறுதி அஞ்சலியும் செலுத்தியிருக்காரு. இதுக்கப்புறம் பத்திரிகையாளரை சந்திச்ச ஸ்டாலினிடம் விஜய் கைது செய்யப்படுவாரான்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் அளித்த பதில், நடந்த துயரத்தை பார்த்து வீட்டில் இருக்க முடியவில்லை. சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்க உத்தரவிட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அரசியல் நோக்கத்தோடும் எதையும் கூற விரும்பல. ஒரு நபர் ஆணையம் மூலம் உண்மை வெளிவரும். ஆணையம் அளிக்கும் அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு.